நான் எல்லாமே நான் பண்ணியும் நான் தோற்று போயிருக்கிறேனே, நான் இதை சாதிக்கிறதுக்கு எங்கிட்ட பணமோ திறமையோ எதுவுமே இல்லையேன்னு சொல்லி ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க எடுக்க வேண்டிய ஒரே ஒரு பிரயாசம் எதுனா ஜெபம். ஏன் நான் ஜெபம் எல்லா நாளும் ஜெபிக்க முடியும். காலை எந்திரிச்ச உடனே இசப்பா இந்த நாள் ஆசீர்வதிங்க, ஏதாவது கோயில பார்த்தோ இல்ல சிலுவைய பார்த்தோ கும்பிட்டு போறவங்களா இருக்கிறாங்க. அது ஜெபம் இல்லைங்க. ஜெபம்னா நம்மளுடைய இருக்கிற வேலைகளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட காரியங்கள், அது செல்போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், அல்லது நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பக்கத்து வீடோ அவங்கள்ட்ட போய் நம்ம கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ்க்கு பேசுவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த ஜெபத்துல ஆண்டவரும் நானும் அப்படின்ற மாதிரி அவரோட உறவாடுற அந்த காரியம் தான் ஜெபம். இந்த ஜெபத்துக்கு யாருமே பிரயாசப்படுறது இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் செல்போன் இழுக்கும், இன்னொரு பக்கம் டிவி இழுக்கும், இன்னொரு பக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க இழுப்பாங்க, இன்னும் நிறைய காரியங்கள்லாம் இருக்க, சண்டை, கோபம், பொறாமை, இப்படிப்பட்ட காரியங்கள் கூட சில நேரங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணலாம், எப்படி பழிவாங்களா, அது இப்படி பேசணுமே, இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கூட நம்ம சில நேரத்தை நம்ம கொடுக்குறோம். அப்ப இதெல்லாம் தாண்டி கடந்து வர்றதுதான் இந்த முயற்சி, அந்த பிரயாசம். நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்படும் பொழுதுதான் அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். 10 வருஷமா கஷ்டப்பட்டு அது எந்த காரியமா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு அந்த காரியங்களை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆனா ஜெபிக்கிறவங்க 10 வருஷம் கிடையாது, 10 நாள்ல பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவனால அந்த பிரயாசத்திற்கான பலனை அவனால கொடுக்க முடியும். அந்த பிரயாசம் எது அப்படின்னா ஜெபம் ஒண்ணுதான். ஜெபத்துல நாம் பிரயாசப்படும் பொழுது நாம் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜெபத்துல பிரயாசப்படுறதுக்கு தான் யாருமே முன் வர்றதில்லை. பிசாசு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறத நம்ம பார்ப்போம். அதை தாண்டி அதை கடந்து அதை உடைச்சு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபத்துல எதுவுமே இருந்தாலுமே ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து பிரயாசப்படும் பொழுது கர்த்தர் அதற்கான பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.